श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यादयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। नमस्सरसे नमस्सरस्वतये नमस्सखीनां पुरोकानां चक्षुषे நமோதிவே நம பிருத்திவே நம. சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். லலிதா சகஸ்ரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். 860வது நாமாவளி அகாந்தா. கல்பனாரஹிதா காஷ்டா காந்தா காந்தார்த்த விக்கிரஹா. காந்தா அப்படின்னாலே மனைவி அப்படின்னு அர்த்தம். இந்த அப்படிங்கிற சொல்லு இருக்கோ இல்லையோ, அது 3 விதமான பொருளை விஷயத்தை உருவாக்கும். அண்மை பொருள், உண்மை பொருள், இன்மை பொருள். அண்மை பொருள்னா என்ன? அகாந்தான்னா என்ன? பாவத்தை போக்குகிறவள் அப்படின்னு இதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. அகம்னா பாவம். இறைவனை விட்டு எப்பொழுதும் நீங்காமல் இருப்பவள், அதுதான் அண்மை பொருள் அகாந்தா. சிவனை விட்டு நீங்கிறதே கிடையாது, அந்யோன்யம் அண்மை பொருள் வருது. அகாந்தான இப்போ எல்லாருடைய கணவன் மனைவி அப்படின்னா ஏதோ பிரிஞ்சு கொஞ்சம் காலம் இங்கே போவா வா 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 வேலை பார்ப்பா, அடுத்தடுத்த வேலையை பார்ப்பா, எப்போதுமே பின்னாடியே வந்துட்டு இருக்க மாட்டா. அந்த மாதிரி கணவனை விட்டு நீங்கி பிற வேலைகள் செய்வது என்பது இந்த லலிதா சகஸ்ரநாமத்தில் சொல்லப்பட்ட, இந்த நாமாவளியில் சொல்லப்பட்ட அம்பாளுக்கு இல்லை. அப்போ அக்காந்தானா யாரை குறிக்கிறது? நான் உடம்புல பாதி வாங்கிட்டவளை குறிக்கிறது. அன்னை பொருள், பாதி சிவம் பாதி சக்தி, அதுதானாரி. அப்போ கணவனை விட்டு நீங்குவது என்பதே இல்லை அவளுக்கு, ஏன்னா உடம்புல பாதி ஆகிட்டால அது. அதே மாதிரி அகாந்தா அப்படின்னா 2 விருத்தம். நம்ம என்ன சொல்கிறோமோ அன்பாக இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட் சத்தியம்னு வச்சுங்களேன். அப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். சத்தியம்னா உண்மை, அசத்தியம்னா பொய். முன்னாடி ஒரு போட்டால் அந்த முன்னாடி சொன்ன அந்த பொருளும் தலைகிட மாட்டோம். அது மாதிரி அகாந்தானா ஆத்துக்காருக்கு ஒரு சிறிதும் ஒற்று போகாதவள் அப்படின்னு அர்த்தம். அப்படி இருப்பாள் அம்பாள். அப்படி ஒரு கோலம் மக்களுக்காக. என்ன விஷயம் அப்படின்னா, திருப்பாச்சூர்னு அந்த திருவள்ளூர் போகிற வழியில் இருக்குது. அங்கே சிவபெருமான் அகோரமூர்த்தியாக இருப்பார். அங்கே விலங்கிட்ட காளின்னு ஒன்று வச்சுருக்கோம். அந்த காளி காலில் விலங்கு போட்டிருக்கோம். என்ன விஷயம் அப்படின்னா, அந்த காலத்தில் மந்திர பிரயோகம் பண்ணி யுத்தம் பண்ணுறது. ராஜாக்கள் எந்த விதத்திலையாவது எதிரியை ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாள். ஆளை கூப்பிட்டு வெட்டுவா, யுத்தம் பண்ணுவா, பொருள் கொடுப்பா, சாமதான பேத தண்டம் அப்படிங்கிறதெல்லாம் நிறையா வச்சுட்டுருக்கா அவளுடைய. அதில் மந்திரம் ஏதாவது ஒரு வழியில் எதிரியை பிரச்சனை பண்ணுறது. அந்த மாதிரி காளியை வச்சு யுத்தம் பண்ணினால், காளி உதிர பிரீதி. அப்படியே யுத்தத்துக்கு வரவனையெல்லாம் அப்படியே முழுங்குறா. காளி மனுஷனுக்கு மனுஷன் சண்டை போட்டால் ஜெயிக்க முடியாது, ஏதோ ஓரளவுக்கு முயற்சி பண்ணி ஜெயிக்கலாம். ஒரு தேவதைகிட்ட போய் சாதாரண மனுஷன் உள்ளே போனால் அவன் முழுங்கி எல்லாத்தையும் முழுங்கி ஏப்பம் விட்டு போடுவாள். அப்படி ஒரு ருத்ரஸ்வரூபம் காளி. அப்போ இந்த எதிரி நாட்டு மன்னனால் ஒன்றுமே பண்ண முடியல. சிவபெருமானை அடைஞ்சான். சிவபெருமான் மந்திரத்துக்கு மந்திரத்தால் ஜெயிக்கணும்னா அகோரமூர்த்தி உற்பத்தி பண்ணினார். அந்த அகோரமூர்த்தி போய் அந்த காளியை கட்டி இழுத்துன்னு வரார், விலங்கு போட்டு நிப்பாட்டி வைக்கிறார். அதான் அகாந்தா. கணவனின் கொள்கைக்கு மாறாமல், ஏன்னா இவர் இந்த சேனையில் இருக்கார், அவர் அந்த சேனையில் இருக்கார். அந்த காளி பிரயோகத்தை நிறுத்தணும். காளியினால் செய்யப்படக்கூடிய மந்திர பிரயோகமாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, காளியை வச்சு நிறைய உபாசனை பண்ணி நிறைய தீங்குகளையும் உருவாக்கலாம், நன்மையும் உருவாக்கலாம். அது அவளுடைய எண்ணத்தை பொறுத்து. காளிக்கு பாவ புண்ணியம் 2மே இல்லாதவ, சுத்த சக்தியவ, அவ்வளோது ஆற்றல். நடராஜாவை போய் கூப்பிடுறா ஜெயிக்கிறதுக்கு, என் கூட ஆடு, ஜெயிக்க முடியுமா அவனால் அப்படின்னு. சிவனுக்கு சமமான சக்தி அவளுக்கு தான் அகாந்தான்னு பேர். தனியாக நிற்கிறவ, அப்போ எதிர்த்து நிற்கிறவ, சுதந்திர சக்தி. ஆசிரிய சக்தி கிடையாது. ஆசிரிய சக்தினா சுவாமியை சார்ந்து இருக்கிற சக்தி. சுதந்திரமாக இயங்கக்கூடியது காளி.
காலம் சுதந்திரமாக இயங்குது. ஆனால் இறைவனுக்கு அது கட்டுப்படுது. ஆனால் எல்லாருக்கும் கட்டுப்படாது. ஒரு சில தேவதைக்கு மாத்திரம் அந்த இது இந்த காளிங்கிறது அகாந்தா அப்படின்னா யாருக்கும் கட்டுப்பாடு இல்லாத ஒரு சுதந்திரமான சக்தியை குறிக்கக்கூடிய அற்புதமான நாமாவளி. அகாந்தா பாவத்தை போக்குபவள், நீக்குபவள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பாவத்தினால தான் சமஸ்த துக்கமும் நமக்கு வரத்துக்கு காரணம். இந்த பாவத்தை யாகத்தினால போக்கிக்கலாம், இந்த பாவத்தை ஜபத்தினால போக்கிக்கலாம். ஜபேன பாப சம்சுத்தின்னு இருக்குது. இந்த பாவத்தை தரிசனத்தினால போக்கிக்கலாம், கோட்டி புண்ணியத்தை தரக்கூடியது தரிசனம்னு இருக்குது. அது மாதிரி அகாந்தா நாமாவளியை சொல்கிறதுனாலையும் பாவத்தை போக்கிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நாமாவளி இந்த விஷயம். அகாந்தா அப்படிங்கிற நாமாவளியை காளியும் குறிக்கும், அர்த்தநாரீஸ்வரியும் குறிக்கும். எல்லாம் வல்ல அபிராமி பற்று சொல்கிற எங்கள் சங்கரனார் மனை மங்களமாம் அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆயினல் ஆகையினால் கடவுளர் யாவர்க்கும் மேலே இறைவியுமாம்னு சொல்வார். எல்லா கடவுளுக்கு மேலே சிவம், அந்த சிவத்துக்கு மேலே சக்தி, சக்தி தழைக்கும் சிவம். அப்படி சொல்லும்போது அனாதியாக இருக்கிறதுனால, தாயார் இல்லாததுனால, தாயாராகவும் யார் இருக்கா, அம்பாள் இருக்கிறதுனால கடவுளர் யாவர்க்கும் மேலே இறைவியுமாங்கிற தமிழ் சொல்லு அகாந்தான்னு சொல்லலாம். ஏன்னா அவளுக்கு மேலே யாருமே இல்லை, சுதந்திர சக்தி, அந்த பராசக்தின்னு சொல்லுவோம். அந்த சக்தி அது ஒன்றாய் இருப்பது, அது ஒன்றி தான் இருக்குது. லோகத்தில் வேறு எதுவுமே இல்லை, எல்லாம் அதுவாகி போனது. அந்த மாதிரி ஒரே சக்தியாக இருக்கிறது பேர் ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து உலகெங்குமாய் நின்றாயிடுவார். அப்படி அந்த ஒன்றாக இருக்கிற சக்தியாக இருக்கக்கூடியவர், சமஸ்த பாபத்தையும் அழிக்கக்கூடியவர், தனக்கு பாவ புண்ணியம் இல்லாதவர், தான் எல்லாரையும் தன்வசப்படுத்தக்கூடியவர், தான் சுதந்திரம், யாருக்கும் தான் பயப்படாதவர். அந்த மாதிரி அற்புத நாமாவளி. அப்படியே பொருள் வந்துட்டே இருக்கும். விசாரம் பண்ண இந்த அகாந்தாங்கிறது. அப்போ அகாந்தான காளியை குறிக்கும், அகாந்தான அர்த்தநாரியை குறிக்கும், அகாந்தான ஏகசக்தியாக இருக்கக்கூடிய பராசக்தியை குறிக்கும். ஏகசக்தின்னு சொல்கிற வழக்கம், ஏகைவ சக்தி. ஆகமங்கள் ஆதார சக்தின்னு சொல்லும். இந்த ஏகசக்தியை ஆதார சக்தின்னு சொல்லும். எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியது சக்தியே அப்படின்னு சொல்லும். ஆதின்னு சொல்லும், ஆதிசக்தின்னு சொல்லும். அந்த ஆதிசக்தியாக அந்த அகாந்தா, அதெல்லாம் சரிதான். அகாந்தாங்கிற நாமாவளி சொல்லிகிட்டே இருந்தால் என்ன பலன் அது சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் காரிய தடை நீக்கும். சில பேருக்கு என்ன பண்ணினாலும் சரி ஏதாவது ஒரு தடை வந்துகிட்டே இருக்கும், நல்லதே பண்ண முடியாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நாளைக்கு செஞ்சுருவோம் அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்ணி இன்றைக்கி ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணினால் அதுக்கு ஏதாவது தடங்கள் வரும், அந்த காரியம் தடையாகிட்டே போகும். அந்த தடை நீக்கி உடைத்து உடனடியாக நாம் நினைத்ததை நமக்கு தரவல்ல தடை நீக்கும் நாமாவளி. அயம் தர்மஹா உத்தரோத்தரா விவிருத்தி ரஸ்து.